நண்டு கொளுத்தா வலையில இருக்காதுன்னு பழமொழி சொல்லுவாங்க தம்பி. அதே மாதிரி இப்ப வந்து மழை பெஞ்சுன்னா நாங்களும் வீட்டுல இருக்கிறது இல்ல, நண்டு வெட்டி கிளம்பிடுறது. மழை பெஞ்சா வீட்டுல இருக்காதீங்க, ஓடிருங்க. மறுநாளே ஓடி போய் நண்டு வெட்டி கொண்டாந்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. செம்மையா இருக்கும் இந்த டேஸ்ட். இது நண்டோட, நாட்டு நண்டோட டேஸ்ட் கடல் நண்டை விட நாட்டு நண்டு டேஸ்ட் அவ்வளவு ஒரு செம்மையா இருக்கும். உடம்பு வலியை காக்கக்கூடியது இது. ஆனா எப்படி டேஸ்ட் இருந்துச்சு? செம்மையா இருந்துச்சு தம்பி. உண்மையிலே சொல்றேன், நான் வந்து இப்ப நண்டு நத்தையெல்லாம் திங்காம இருந்தேயா. அன்னைக்கு தின்னா அவ்வளவு ஒரு ருசியா இருக்கியா குழம்பு. ஒலி வச்சு எல்லாம் திங்க முடியாது. சரி, நண்டு எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. அதுலயும் ஒரு கதை நடந்து போச்சு. நண்டு கூட கொண்டு போனோம் பாரு, வீட்டுல குழம்பு வைக்க புளி இல்ல. ஐயா, சுந்தரராஜன் வீட்டுல கொண்டு நண்டை கொடுத்துட்டு புளி கைமாத்த வாங்கிட்டு குழம்பு வச்சிருக்காங்க ஐயா. பண்ட மாட்டு முறை மாதிரி. ஆமா. சரிப்பா, பெரிய நண்டு. இப்ப எவ்வளவு வேணாலும் அது கடிக்கட்டும்டா. ராத்திரிக்கு அதை நம்ம கடிச்சு வச்சிருவோம். பெருசுதான் அதான்டா கடிச்சிருக்கு கம்பையே. நீங்க போறதுல செத்து போயிருந்தோம். 7 நண்டு இருக்கு வர இந்த இருக்கு வர தம்பி. இப்படி போய் மண்ணுல பதுங்கி இருக்கு. எப்படி பதுங்கி இருக்கு? எப்படி தெரியுது? அழகா இருக்குது அப்படியே படுத்து. இருக்கு பாரு. இப்படிதாங்க நாங்க வலையில கைய விடுறோம் பாருங்க. இப்படிதான் எதுக்கா இருக்கிறது எங்களை கடிக்கிறது. சைஸா கொண்டு போய் விடணும் அது கைய. தெரியுமா ஒருத்தங்களை கை விட்டு வருது வர்றா. நண்டு பத்துக்குள்ள இருந்து வருது வர்றா. ஒரு நண்டு விட்டுறான். 2 வேலை இருக்கு. பார்க்கல அன்னைக்கு முந்தா நாள் இந்த வேலையெல்லாம். தம்பி எல்லாம் எங்க கிளம்பிட்டீங்க? தம்பி தின்னு ருசி கண்ட போனா அடுப்படிக்கு போகாம இருக்காது. இது மாதிரி போன வாரம் மழை பெஞ்சிச்சு. அந்த மலையில போய் ஒரு நாள் நண்டு வெட்டிட்டு வந்தோம். வெட்டி தின்னு பார்த்தா செமையான ருசியா இருந்துச்சு, டேஸ்டா இருந்துச்சு. அதனால இப்ப நேத்து மழை பெஞ்சிருக்குல்ல, இன்னைக்கு நண்டு வேட்டை கிளம்பிட்டோம். போ என்ன பழமொழி கடுமையா இருக்கா? நமக்கு ஒரு ஆளு புதுசா வந்திருக்கான் பாரு. இன்னைக்கே நமக்கு ஒரு ஆளு புது ஆள் வரான். அப்ப மம்படி குச்சி 60 ரூபாய் கொண்டு வராப்பா. இன்னைக்கு அவன் தான் அடிச்சு அதிகமா விட்டாம இருக்கு. நண்டு கொளுத்தா வலையில இருக்காதுன்னு பழமொழி சொல்லுவாங்க தம்பி. அதே மாதிரி இப்ப வந்து மழை பெஞ்சுன்னா நாங்களும் வீட்டுல இருக்கிறது இல்ல, நண்டு வெட்டி கிளம்பிடுறது. மழை பெஞ்சு ஈரா இருக்குல்ல, டக்குன்னு போய் கொண்டு வந்துறது கறிக்கு. போ எப்படி டேஸ்ட் இருந்துச்சு? செமையா இருந்துச்சு தம்பி. உண்மையிலே சொல்றேன், நான் வந்து இப்ப நண்டு நத்தையெல்லாம் திங்காம இருந்தேயா. அன்னைக்கு தின்னா அவ்வளவு ஒரு ருசியா இருக்கியா குழம்பு. அந்த சட்டியில வலிச்சோம்னா அதுல மீதி உள்ள சாந்து இருந்துச்சு. என்ன பண்ண போறோம்? செமையா இருக்கு தம்பி. ஆனந்தி ஒரு கல்லு கூட ஒரு நண்டு கூட வந்து கூடல தம்பி. அவ்வளவு ஒரு ருசியா இருக்கு. கூடலாம் போட்டீங்களா? என்ன கூடலாம் நான் இங்கெல்லாம் போட்டிருந்தாங்க. இருக்கிற நெறி பூரா அடிச்சாச்சுட்டானே. அடிச்சு செமையா இருந்துச்சாப்பா. ஆனா எந்த ஒரு கவுச்ச வாடையெல்லாம் எதுவுமே இல்ல. எந்த அளவுக்கு நம்ம பூண்டும் மிளகும் சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு கவிச்சிக்க வேலை இல்லை, அவ்வளவு ருசியா இருக்கும். இது வந்து அடுத்த வீட்டுக்கு தெரியாம திங்க முடியாது ஆனந்தி. ஒலி வச்சு எல்லாம் திங்க முடியாது. சரி, நண்டு எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. அதுலயும் ஒரு கதை நடந்து போச்சு. நண்டு கூட கொண்டு போனோம் பாரு, வீட்டுல குழம்பு வைக்க புளி இல்ல. ஐயா, சுந்தரராஜன் வீட்டுல கொண்டு நண்டை கொடுத்துட்டு புளி கைமாத்த வாங்கிட்டு குழம்பு வச்சிருக்காங்க ஐயா. பண்ட மாட்டு முறை மாதிரி. ஆமா, இன்னைக்கு நண்டை கொண்ட ஒரு 10 தான் கொடுத்துட்டு அது நண்டுக்கு பதில புளி வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சாச்சு. பரவாயில்ல. ஆமா, அவங்க வீட்லயே நண்டு குழம்பு தான். அங்க அப்படியே அம்மாவும் கேட்டேன்னு நாள் எடுத்துட்டு போறியான்னு. புளியெல்லாம் இல்ல பாருட்டு அங்கேயும் போய் மழை அப்பா இருக்குது, வெயில் இல்லாம இருக்கு, மழை வர மாதிரி இருக்கு. அதுக்குள்ள போய் ஆளுக்கு ஒரு 10 கை பார்த்துட்டு வந்துருவோம். சரி சரி சரி. பாரு மானம் ஒரே மூடக்கா தானே இருக்குது, மழை பெய்யற மாதிரி. சரிண்ணா, போன டைம் மணக்கரைக்கு போனோம்ல, இப்போ இது மணக்கரை தானே? அது இதுல வெட்ட முடியாது தம்பி, வெட்ட முடியாது. சுக்கா நிறைய இருக்கும் இதுல. இந்த மாதிரி பெரும்பெரும் சுக்கானா இருக்கும். வய உழுது போட்டுக்கிறதுல பாரு மம்பட்டி பூரா திரண்டு போயிடும். வெட்ட வராது, எனக்கு வெட்ட முடியாது. அன்னைக்கு போனா தண்ணி கிடந்துச்சு கொஞ்சம், இன்னைக்கு தண்ணி இஞ்சி போச்சு. எல்லாம் மழை தான் இஞ்சி போயிருக்கும் நேரம். இன்னைக்கு காலையில இருந்து வெயில் இல்ல, மழை வரைக்கும் வந்தாச்சு. நண்டு வெட்ட ஆரம்பிச்சிடலாம். நண்டு வேட்டை தானே? நான் மம்பட்டி அண்ணா மாத்திட்டப்போ அட்டை ஆரம்பிச்சிருக்காங்க. அதே தள்ளி நின்று அதே ஈரப்பா தானே? கொஞ்சம் அழுத்தமா இருக்கா? இல்ல இல்ல, இப்பதான் வெட்டுறதுக்கு நல்லா இருக்கும். அதை விட முதல்லண்டே வா வா வா, ஆண் நண்டா பெண் நண்டா எதா இருந்தாலும் பார்த்துக்குவோம். நாட்டு நண்டுக்கு வந்து எதையும் இடாகாது, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் ருசி பார்த்துட்டோம், அதை விடுறதுக்கு எங்களுக்கே மனசு வரல. இப்போ மறுபடியும் மழை பெஞ்சதுனால மறுபடியும் நண்டு வேட்டைக்கு வந்துருக்குறோம்.
இங்க பாருங்க இந்த இடத்துல பாருங்க மணலை பாருங்க எவ்வளவு பொல பொலன்னு இருக்குது பாருங்க. இதுக்கு பேர் தான் வந்து மணக்காரன்னு இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. ஏன்னா இங்க எல்லாம் வந்து களிமண்ணெல்லாம் அதிகமா இருக்காது, இந்த மாதிரி மணல் தான் இருக்கும். ஒரு டைம் வெள்ளம் எடுத்தோம். அந்த ஆத்துல இருந்து உடப்பு எடுத்துக்கிட்டு வெளில எடுத்து வந்துட்டு அந்த ஆத்துல உள்ள மணல்லாம் கரைச்சிட்டு வந்ததுதான் மணக்காரன்னு பேரு. அதுதான் இப்படி பொல பொலன்னு வெறும் மணல் பாருங்க மணல். சரியான இதுக்கு வந்து கடலை செடியெல்லாம் போட்டோம்னா நல்லா கடலை எல்லாம் நல்லா பெருசு பெருசா இருக்கும், கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கும். ஏங்க இந்த 2 பிடிச்சி வச்சுறேன். ரெண்டு பிடிக்க போறாங்க. ஆழத்துல இருக்க மாட்டா இருக்கு. இல்ல இதான் இருக்கு. ஃபர்ஸ்ட் நண்டு பெரியதான் மண்ணுக்குள்ள போய் பறிஞ்சிரு போகுமா? அது பிறகு நண்டு பிடிக்க வந்தியலண்ணா. ஃபர்ஸ்ட் நண்டு அத்தான் பிடிச்சிட்டாங்க. வெற்றிகரமா ஃபர்ஸ்ட் நண்டு பிடிச்சாச்சு. சூப்பர். சூப்பரான நண்டு இந்த இருக்கு. இந்தாங்க நீங்க ஒரு பிடிச்சி வச்சு. ஏன்னா மணல் இருக்குண்ணா அதுல, அதை விட பெஸ்ட் இங்க தான் உடச்சிருக்கு பாருங்க. ஏன்னா வலை போற தெரியுதா? தெரியுது நண்டே தெரியுது. இந்த பாருங்க நண்டு வெட்டியாச்சு. இந்த ஒன்று இருக்கு, அந்த வந்துட்டு பாரு தம்பி. சின்னதாக தான் இருக்கு. அதே சைஸ் விரிப்பா. அவ்வளோ பிடிச்சி தான் இருந்துச்சு. பெரிய பிடிச்சது இப்படி ஹரி எப்படி இது கொஞ்சம் பெரிய சைஸா சின்ன சைஸா? கொஞ்சம் பெருசா தான். கொஞ்சம் நான் ஒரு ஏஜா குஞ்சு ஒரு இங்கே பொத்து இருந்துச்சு. பொத்து இருந்துச்சா? நண்டு பொத்து. நண்டு பொத்து. நண்டு வளடா அது பேரு. ஹரி நண்டு வளைய நண்டு பொத்தடா. நண்டு வலை. இதனால மம்முட்டில ஒட்டாம போட போறன்னு கொட்டுது. மணல் இதுதான் நல்லா இருக்கு மணல். நீங்க 2 பேரும் வெட்டுங்க ஒரு வலையா? நான் தான் அன்னைக்கே போட்டேன்னா சும்மா அங்கேயே வெட்ட மாட்டேதேன். கிலோ போகுது. கீழ வச்சா பொட்டிது. அது அப்படியே வீட எடுத்துட்டு போயிடல. அப்படியே எங்கடா நண்டு பொத்து? இத இருக்கு குச்சி. தம்பி எங்க இருக்கு நண்டு பொத்து? இருக்கண்ணா. நண்டு பொத்தா இருக்கா? பிடிச்சிட்டியா? வலையே காணும். இதுப்பா எதுக்கு விரிப்பாங்க? அது கரைஞ்சி துண்டு இருக்குடா. அதை கட்டி விட்டுட்டான். இந்த இந்த வலை இருக்கு பாரு. பழைய வலை. இந்தால இந்தால. இதுல எல்லாம் இருக்காது. பழைய வலை. நண்டு பொத்து எட்ரா. சூப்பரா இருக்கே நண்டு. ஏன்னா செத்த நண்டு இருக்கு. வலை வலை செத்த நண்டு. பெரிய குச்சி ஒன்று இருக்கு. அது எங்கம்மா? பெரிய பாட்டி இருக்கிறாங்க. எங்க? அங்க பெரிய பெரியப்பா இல்லையாமே. அவங்க பின்னாடி உடையுது இந்த ரக்கம் ரக்கமே. அந்த மம்படிக்கிட்ட பாரு. அங்கே வச்சு வெட்டினாங்க. யாரு? பெரியப்பா தான் வெட்டினாங்க. அந்த தம்பி நண்டு பொத்து. இங்க இருங்க. நண்டு பொத்து இருந்தா சூப்பரா இருக்கு நண்டு. நமக்கு சூப்பரா இருக்கு. நண்டுக்கு தான் ரொம்ப சரியில்லாம இருக்கு. நண்டு பிடிச்சிருக்கிறோம். இந்த குச்சி தானே தெரியும். இந்த ஒன்று இருக்கு வரும் நண்டு. நண்டு பொத்து நண்டு பொத்து நண்டு பொத்து. ஹரி ஹரி இங்க இரு. நீ வந்து பாரு நண்டு பொத்து. இங்க இருங்க. நாலாவது நண்டு. இந்த ஒரு நண்டு பொத்து இருக்கு. நண்டு பொந்துக்கு தான் பொத்துக்கிறாங்க. அவனுக்கு தெரியல என்னன்னு. நண்டு பொத்து இருக்கான், ஓட்ட போட்டிருக்கான். இங்க முத ரெண்டு பிடிச்ச பெரியத்தான்னா காணும். ஆழத்துல போகுது. ஒரு நம்ம விட்டா ஒரு மணி நேரம் மேலே இருக்கும். வெட்டி விட்டானே. இந்த பக்கம் மழை எங்க போகுதுன்னு பாத்துங்க. இந்த பாருங்க சூப்பரா இந்த பறிச்சு நண்டு பொத்து இருக்கு. ஹரி இந்த ஒண்ணு இருக்குடா நண்டு வலை. பெரிய பாட்டு சொல்லுடா. இது வெட்ட ஈஸியா இருக்குன்னு என்ன காரணம் தம்பி? சுத்தியில வச்சு அடிச்சு கொண்டு வந்து வர முடியாது. அண்ணா தெரிஞ்சு மம்படி வாங்கிட்டு தான் போடணும். ஓரளவுக்கு போயிட்டு வண்டியில் கையால். ஏன்னா எல்லாம் மணல் தானே கீழே காணும் நண்டையே.
குச்சி பாருங்க, இதுல எல்லாம் ஆனந்தி குச்சில உள்ள விட்டு குத்தி பாருங்க, நண்டு ஓடு தெரியுதா? இருக்கியா இருக்கு ஓடு தெரியுது. நாட்டு நண்டு சாப்பிட்டு பாருங்க, நல்லா டேஸ்டா இருக்கும். இன்னைக்கு நைட்டே எங்களுக்கு வேட்டை தான். இந்த இருக்கு பாரு, இந்த இருக்கு பாரு ஆனந்தி. தம்பி இப்படி போய் மண்ணுல பதுங்கி இருக்கு பாருங்க. எப்படி பதுங்கி இருக்கு ஓடு தெரியுதா? அழகா இருக்குது அப்படியே படுத்து. இருக்கு பாரு. இப்படிதாங்க நாங்க வலையில கைய விடுறோம் பாருங்க. இப்படிதான் எதுக்கா இருக்கிறது எங்களை கடிக்கிறது. சைஸா கொண்டு போய் விடணும் அது கைய. தெரியுமா ஒருத்தங்களை கை விட்டு வருது வர்றா, நண்டு பத்துக்குள்ள இருந்து வருது வர்றா. சரி இப்படி கறி கையில போடுறா. ஒரு 2 பத்து இருந்துச்சு. இந்தா அங்க காமிச்சிட்டோம் பாருங்க. விடு விடு. என்னடா பெரிய பெரிய பண்ண ஒண்ணுமே பிடிக்கலையாட்டா இருக்கு. அவங்க அப்பதான் 3 குழி வெட்டிட்டு இருக்காங்க. 3 குழி வெட்டுறாங்கல்ல. அது மேலே இருக்குண்ணா. அது இப்போ போட்டு இது பண்ணி இருக்குது. காணுமே இருக்கும் பாருங்க. வலை புது வலை. மண்ணுல வல்ல புது வலை. ஓடுதே பாருங்கப்பா. இல்லடா அது. இல்ல புது வலை. நண்டு இங்க பேருக்கு. நண்டு வெளியே இருக்குமா? ஏ பிடிச்சா பெரியப்பா எத்தனை? ஒரு பெரிய வலை. அந்த ஒரு வலை, இந்த ஒரு வலை. பெரியப்பா இங்க வர சொல்லிட்டா வலை நிறைய இருக்குண்ணே. ஏன்னா நண்டு வெட்டுறது பெருசு இல்லை, கரெக்டாக பார்த்து வெட்டணும், அதான் பெருசு. வலையை விட்டுட்டு வலையை பார்க்கலன்னா நம்ம தேடிக்கிட்டு கிடக்கணும். வெறும் மணல் தாங்க தான். அப்பனா எந்த அளவுக்கு வெள்ளம் எடுத்து வந்திருக்கோங்க இங்க. இந்த இருக்கு பாரு. பக்கத்துல இருக்குண்ணா இதெல்லாம். கொண்டாங்க. அதுக்கு முன்னாடி மற்ற வேலை திரும்ப அந்த வேலையெல்லாம் இது அதிகம் திரும்பல, லைட்டா திரும்ப. மணல் அதனால பறிச்சுட்டு போக முடியல, களியா இருந்தா பறிச்சுட்டு போயிருக்கும். பெரியப்பா இங்க வர சொல்லிட்டா வலை இங்க நிறைய இருக்கு. மணல் அனதேவ் ஏன்னா மணல் அதுக்கு படிக்க முடியாது. குண்டு போறோம். இது இப்போ அப்படியே விட்டோம்னா திரும்ப வலையை நோண்டிக்கிட்டு உள்ள போயிடும்லங்க. போயிடும். ஆரம்பத்தில் நோண்டிடும் வலையெல்லாம். அப்படி பெரியப்பா இங்க ஒரு வலை இருக்கு, வாங்க. கண்டுபிடிங்க குச்சி வைங்கண்ணா. பாருங்க இருக்கானு இல்லை இங்கெல்லாம் இருக்கு பாரு எங்கிட்ட. இந்த ஒரு வலை. பெரியப்பா அதோட எடுத்து விட்டாங்க. ஆனால் பெரியப்பா காமிச்சு விட்டு அந்த வலையை ஊச்சி வந்துட்டா நண்டு பக்கத்தில் இருக்கான். ஏன்னா பார்த்து இருக்கும்ல. இதில் வெட்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குண்ணா, மணல் பக்கத்தில் இருக்குண்ணா. இந்த இருக்கு பாருங்க, அந்த உட்காந்து இருக்கு பாரு. தெரியுதா ஓடு? கேமரா தெரியுதா மீன் நண்டு இருக்கிறது? தெரியும் இங்க தெரியுது. தெரியுது பாரு. பெரியப்பா நாளே இந்த பெரியப்பா. பெரியப்பா இங்க வாங்க. இங்க பெரியப்பா மம்புட்டி விட்டுறாங்க. நம்மளை பார்த்து 4 தாங்க பெரியப்பா மம்புட்டி வெட்டிட்டு இருக்காங்க. நம்ம 4 தான் பெரியப்பா சொல்றான். நான் அந்த பெரியப்பா சொன்னேன். இந்த பாரு நானும். அதுல ஒரு நண்டு எடுத்து 4 நண்டு. ஆமா பெரியப்பா, பெரியப்பா ஒரு நண்டு பிடிச்சாங்க. பெரியப்பா அந்த பெரியப்பா ஒரு நண்டு பிடிச்சாங்க, எடுத்து போடுங்க. தாக்க அப்படிதான். ஒரு நண்டு அப்படியே குச்சில எடுத்து போடுங்க. யார்கிட்ட கேட்டுக்கிட்டு வந்த நீ? வெட்டியா கிட்டையா இருந்துருக்கு விட்டீங்களா? சரி வா நம்ம வலையை பார்த்துக்கிட்டு இருப்போம், எங்க வலை இருக்குது போடா.
ஒரு மண்ணு தள்ளி பாரு தள்ளி தள்ளிட்டு இருக்கா சரிப்பா இங்க வாங்க இங்க ஒண்ணு பறிச்சிருக்கு போலாம் இதாங்க நான் வச்சிருக்கேன். சரிம்மா இங்க தான் போடு பறிச்சிருக்கு இப்பதான் பறிச்சிருக்கு வல்லன்னு கொஞ்சம் ஆழத்துல போகணும். இத்தர இங்கிட்டு வந்துரு. கம்பையா கடிக்கு தம்பி. இதுல எல்லாம் இந்த கிழங்கு ஐட்டம்லாம் போட்டோம்னா நல்ல கிழங்கு எல்லாம் பெருசா இருக்கும். ஏதா சக்கரவள்ளி கிழங்கு படுத்துல இதெல்லாம் இந்த மாதிரி மண்ணுக்கு போடணும். சூப்பரா இருக்கும். இந்த பாரு காத்து. இந்த கம்பை. அன்னைக்கு போன டைம் அண்ணா வெட்டினதான் கை என்ன மம்படி போட்டு போங்கண்ணா. காலில் வந்து இந்த இருக்கு பாருங்க கம்பை கடிச்சிட்டுல இந்த பாரு. ஆமாம் இப்போ மண்ணை சுற்றிட்டு இருக்குமா நம்ம மண்ணு வெட்டுறோமா அதில் போய் வரையுதானே. இல்லை அது வெட்ட வெட்ட அதில் போய் மூடிக்கும். செல்சு பெரியப்பா பெரியப்பா தெரியுதுண்டே இப்போ எவ்வளோ நாளாக அது கடிக்கட்டும்டா. ராத்திரிக்கு அதை நம்ம கடிச்சு வச்சுருவோம். பெருசுதான் அதான்டா கடிச்சிருக்கு கம்பையே. நீங்க போறதுல செத்து போயிருந்தோம். நான் 7 நண்டு அப்போ நான் அதுக்குள்ள பஞ்சு முட்டாயை வச்சா இருக்கானே கேட்டு இதுவும் இருக்குதான். இந்தாங்க இந்த இருக்கு பாரு இந்தாண்ணா 2 இருக்கு. அந்த பக்கம் இருக்கு இங்கிட்ட 1 இருக்கு. ஏன்னா கீ பக்கம் ஒரே வெட்டில் வெட்டினேன். கீழே 1 இருக்கு பாரு மறந்துடாத. எங்க பெரியப்பா ஆமா 2 வலை பெரியம்மா 2 வலை ஒரே டைம்ல வெட்ட போறாங்க. இது திரும்பிட்டா பக்கத்துல இருக்க போதா நண்டு. இது பக்கத்துல இருக்கும் பாருண்ணா. இந்த நண்டு இது இப்பதான் பறிச்சதுங்கிறீங்க பக்கத்துல இருக்கும் வலை. பெரியப்பா 2 நண்டு ஒரே இடத்துல இருந்துச்சு. அது வரைக்கும் இருக்குது தெக்க தாண்டா. எங்க தெக்க என்ன இருக்கும்? ஒரு வலையில் 2 நண்டு இருக்கும். இந்த இருக்கு பாரு மேலே. பெரிய நண்டு பெரியம்மா இங்க பெரிய நண்டு எத்தனை நண்டு பாரு மண்ணு தள்ளி இருக்கணப்பா. வந்துங்க காலு தான் தெரியுறா உள்ள. அது வேறு பெரியப்பா வேற அடுத்து இங்கே இருந்தா இருக்கு பரவாயில்ல. அடுத்து பார்த்து வச்சிங்கடா ரெடியா. பனமரத்து வேறும் இந்த அளவுக்கு பிடிச்சிருக்கோம். பிடிச்சிட்டு காமிச்சிருக்கோம் பாருங்க. 1/2 அடி கூட இந்த வெட்டல நண்டை பாருங்க மேலே இருக்குது. தம்பி நண்டு பத்து பெரிய நண்டு நண்டு பத்து அதுல இல்ல அந்த வலை ஒரு வலை இருக்குது பாருங்க. காலை வர்ற ஹரி காலை வச்சு கடிக்க பார்க்குது. கடிக்க பார்க்குது. திருப்பி வா. இருக்கா நண்டு இருக்கா? இங்கே வச்சு நாங்களும் வலையை விட்டுட்டு காணும்னு தேடி கண்டுபிடிக்கிறோம். இந்த பக்கம் போட்டு நண்டை பெருசா பிடிச்சது. அங்கே வச்சிருக்கான் பாரு. அங்க வச்சிருப்பா நண்டு தெரியுதா? வெட்டி போடாங்க கொஞ்சம் வெட்டி போடுவோம். பாய்ச்சல் வருது.
பெரியமா நம்ம மாடு இருந்துச்சுன்னா அப்படியே ஓட்டிட்டு போறீங்க. ஆமாங்க, நம்ம மாடு கூட கூப்பிட்டா வந்துடும்டா. முதல்ல இப்போ வர்றது இல்லடா ஹரி. நைட்டு மேய்ஞ்சிட்டு காலையில வரும், 7 மணிக்கு வந்துட்டு 8 மணிக்கு அவுத்து விட்டுறது. அவுத்து விடாம வீட்டில் கட்டி கூட்டுற வேலையெல்லாம் மிச்சமாயிடுச்சு இல்லை, சாணி எழுதுறது கூட்டுற வேலையெல்லாம் மிச்சம்டா ஹரி. வந்து தெரியுதா பெரியப்பா? இன்னும் போகுது. அரடிக்கு இருக்குமா? சட்டான நண்டு. ஏன்னா இந்த வலையெல்லாம் என் நண்டெல்லாம் வலையை வரப்போ உள்ளதானே அதெல்லாம். அப்புறம் இங்கே வந்து வயலுக்கு வருது. கடிச்சு விட்டுறானே எங்க வர்ற கடிச்சு ரத்தம் ஊத்துது. பெரியப்பா நண்டு இருக்கா? குரங்குது. ஓட்டை பார்த்துட்டேன். ஓடுல பட்டுக்கு பெரியப்பா இப்போ கம்பு ஓடுல பட்ட மாதிரி சவுண்ட் கிடைக்கும். இந்த வர்ற அந்த திடீர் வர்ற நண்டு கேமராவில் தெரியும் வர்ற குட்டி நண்டு. பெருசிரா. ஆனால் சரியான பெருசு. பாருங்க, நண்டு கடிச்சிக்கிட்டு இருக்குது பாருங்க. இது காலுக்குள்ள அது காலை விட்டுருக்கு, அதே மாதிரி இந்த காலில் இந்த காலை விட்டுருக்குது பாருங்க. எப்படி கோத்து கையை அப்படியும் கடிச்சு கொடுக்க முடியுமா? கடிச்சிச்சு அவ்வளோதான், துண்டா போயிடும். வரல அந்த அளவுக்கு ரத்தம் ஊத்துது. இதுக்குள்ள அழுத்தம், அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து கடிக்கும். இவருங்க பெரியமா பெரிய நண்டு. சரி, இதையும் பாருடா, இங்கே பாருங்க. தரமா இருந்தது. 3 நண்டு சரமா கத்துக்கிட்டு இருக்குது. ஏய், ஒருத்த காலே கடிச்சு இழுத்துடுச்சுடா ஹரி. பெரிய நண்டு தான். கையோட கடிச்சு விட போகுது. ஒரு நண்டுல காலை பிடிச்சி முறிச்சு வச்சுட்டுங்க, 2 நண்டு சேர்ந்து 3 நண்டு சேர்ந்து. நம்ம கடிச்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக அதுவே கடிச்சு கொடுத்துருச்சு. பெருசு என்னது? சில அக்குனோண்டு ஒரு பெரிய நண்டு பிடிச்சிட்டோம். ஏ ஹரி, ஹரி பாபு தாண்டா பெரிய நண்டை பிடிச்சிட்டாங்க. என்ன பண்றது? வளவுல இருந்தா தானே பிடிக்க முடியும். எல்லாத்தோடையும் இதான் ஃபர்ஸ்ட் நண்டு. பெருசு ஒன்று கிடக்குமே எவ்வளோ. இதோ எல்லாத்தோடையும் இது கொஞ்சம் கால் பெருசா இருக்குடா. இந்த கால் யாருக்கு மட்டுமே. நம்ம அடையாளமா இருக்கிறதுனா சவதால கட்டி போட்டோம்னு வச்சுக்க. என்ன கேரி பக்கத்துல கட்டி குழம்புல போட்டோம், அது எடுத்துக்கலாம். பெரிய நண்டா இல்லை பெரியப்பா, கயிறை கட்டி ஓட்டுறோன்னு பெரியப்பா உள்ளடி. ஆமாய்யா, யோசனை சரியான யோசனைப்பா. இல்லை, சூப்பு வைக்கிறோம்லடா, அந்த மாதிரி நண்டை முழுசா கட்டி குழம்புல இறக்கிட வேண்டியதான். சாறு மட்டும் கீழே இறங்கிட்டு நண்டை முழுசா சாப்பிட்டுக்க வேண்டியதான். அடிக்கி உள்ள மூலம் யாருக்கு சொல்லடா அந்த பக்கத்துல. இது வந்து போன டைம் வந்து வெட்டினது அப்படியே வருமா? பெருசா மீடியம் தான். மம்பட்டி வச்சு நண்டை வெட்டி விட்டியான்னு பாக்குறான். நண்டையை காணும். மம்படியாடு அதில் வந்து காண பாரு, ஏதோ நண்டு. அந்தளவுக்கு போட்டு வெட்டிருக்கு பாரு. நண்டை காணுமே. பழம் இருக்குதுங்களா இல்லையா? இந்த இருக்கு பாரு நண்டு. இருக்கா? பெரிய போர் நண்டு பிடிச்சினானே. அதுல ஒரு நண்டை வெட்டிட்டு வந்தா. அடுத்த வேலை காட்டி விடுறேன். பாருங்க, தர்சன் பிடிச்ச நண்டு இது. அவனை மாதிரியே இருக்குது. ஆமா பெரியப்பா. ஒரு நண்டு விட்டான். 2 வேலை இருக்கு. பார்க்கல அன்னைக்கு முந்தா நாள் இந்த வேலையெல்லாம். எவ்வளோ பறிச்ச பாடுறா. பதுங்கி இருக்குதுடா நல்லா. இது நோண்டு இவ்வளோ ஆழத்தில் எடுத்து சொல்லியிருக்கா நம்மள. பாருங்க, நாங்கள் இந்த அளவுக்கு நண்டு பிடிச்சிருக்குறோம். இது வந்து பெரிய நடத்தான் வெட்டின நண்டு. அது அப்பா பாருங்க, இது வந்து எங்கள் வீட்டுக்காரங்களும் அப்பா அம்மா வெட்டின நண்டு. எத்தனை இருக்கு இதில்? லாஸ்ட்டாக வந்து பார்ப்போம் வாங்க. இறக்கி இருக்கு. பெரியப்பா நண்டு எதுவும் இருக்கா? என்ன இருக்கா? பெருசுடா. கொஞ்சம் பெருசு. எவ்வளோ ஆழத்தில் இருந்திருக்கிறாங்க ரீ. இருங்க லென்ஸு கிட்ட வந்து இதை காமிக்கிது.
சரி ஆழத்துல இருந்து வெட்டினாலும் நண்டு பெரிய நன்றாக இருக்கு. அண்ணா பொழுது போச்சு, மணி 5:30 ஆகிட்டு. பொழுது போனாலும் விடுறதில்ல தம்பிண்ணா. ஒரு அரை மணி நேரம் இருக்கு, வெட்டுவோம். இருட்டு போதத்தையும் பிடிச்சி வரோம். நம்ம வந்தது இன்னைக்கு லேட்டுங்கட்டா. ஆமாம், லேட்டாக தான் வந்தோம். 4:30 5 மணி ஆகிட்டு வர்றதுக்கு. பாருங்க இந்த அளவுக்கு பிடிச்சிருக்குறாங்க. மேலே இருக்கு சில ரெண்டு மேலே இருக்குண்ணா. டக்குன்னு திரும்பிட்டு வருவாங்க. சில ரெண்டு மேலே இருக்கு. இதில் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குங்க. திரும்பிட்டு அங்கே இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா பார்ப்போம். அதான் அகலப்படுத்திட்டாங்களே, அந்த படுத்துருக்காங்களா? இந்த படுத்துருக்காங்களே ரெடியா. பிடிச்சிட்டு போய் அழகா ஃப்ரெஷ்ஷாக படுத்துருக்குதுங்க. அங்கே போய் நடு பிடிக்கிறாங்க. சரி பதில் வருமா? ஒரே இடத்துல மேலே இருக்கா? ஏன்னா என்ன இவ்வளோ பக்கத்துல இருக்கு? ஒரே இடத்துல மதி நண்டை வந்து வறுத்தா நல்லா இருக்குமா, குழம்பு வச்சா நல்லா இருக்குமா? குழம்பு வச்சா நல்லா இருக்குமா? வறுத்தா நல்லா இருக்கும். சூப்பு வச்சா? சூப்பு வைக்கலாம். என்னண்ணா என்ன 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 அப்போ அண்ணனை கூப்பிடலாம் பண்ண இங்க என்ன இங்க வேணா இங்க வா, மேலே இருக்கு வா. ஒரே கொட்டு தான். கூப்பிடவே இல்லையா? கூப்பிட்டுக்க மாட்டா நீங்க? ஒரு வலை கூட இல்லாம உட்காந்துருக்கோண்டா. என்னது? ஓ அந்த இந்த ரெண்டு பிடிச்சி அதில் போட்டு வலையில போட்டாச்சா? விட்டுறக்கூடாது, டக்குன்னு வச்சு மிஸ் பெரியப்பா இங்க இருக்கு. அண்ணா இங்க இல்ல பெரியப்பா தெருமாடு. இங்க மாடே இல்ல, நம்ம தெருமாடே இல்ல. ஏன்னா அண்ணா ஏன்னா அண்ணன் நண்டை பிடிச்சி மூட்டு மாடு மட்டும் தான் இருந்துச்சு. அண்ணன் நண்டை பிடிச்சி ஒரு வலையில விட்டுட்டு கரெக்டா அந்த வலையில போய் விழுந்துட்டு அவங்க மட்டும் வருதே வருதே. எத்தனை நண்டு இருக்கு? இன்னும் இல்ல ஒன்று இருக்கும்ல, 2 நண்டு இருக்கு உள்ள. இந்த அளவுல இருக்கு. ரெண்டு பேரு நீங்க எவ்வளவு நண்டு பிடிச்சிருக்கீங்க? வேணா பந்தனா கூட தண்ணாண்ட நீங்க எல்லாத்தையும் வடை கொட்டி இல்லாம இருக்குதுமா. இங்க வடை அதிகமா தான் இருக்கு. இந்த வயல்ல யாரும் நம்ம வச்சல. மேலே தானே இருக்கு. இங்கிட்டு வா பார்ப்போம். மேலே இருக்கு. நாளே குளிச்சிட்டு உட்காந்துருக்கு. இங்க கிட்ட கிட்ட தான் இருக்குது நண்டு. அண்ணன் கூப்பிடல பத்தியா? கூடுதலாக பிடிச்சி காமிக்கணுங்கிறதுனால கூப்பிடலையோ? ஆமா ஆமா. சரி எல்லாம் குளிச்சிட்டு உட்காந்துருக்கு. நம்ம அங்கே வெட்டினதுக்கு இங்கே வந்துருக்கலாம். ஏன்னா சொல்லியிருந்தா வந்துருக்கலாமா? இந்த அளவுக்கு நண்டு பிடிச்சிருக்கோம். 4:30 வந்தோம், இப்போ மணி 5:30 ஆயிடுச்சு. 1 மணி நேரத்தில் ஒரு நண்டு பிடிச்சிருக்கோம். நாங்கள் வெட்டியா 2 பேர் தான் வெட்டணும். 2 மம்பட்டி தான் இருக்கு. வந்திருக்கிறது 4-5 பேர், மம்பட்டி இருக்கிறது 2 தான். ஏன்னா வெட்டி இவ்வளவு பிடிச்சிருக்கோம். அந்த அளவுக்கு நண்டு. இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த அளவுக்கு நண்டு பிடிச்சிருக்கோம். 4:30 வந்தோம், இப்போ மணி 5:30 ஆயிடுச்சு. 1 மணி நேரத்தில் ஒரு நண்டு பிடிச்சிருக்கோம். நாங்கள் வெட்டியா 2 பேர் தான் வெட்டணும். 2 மம்பட்டி தான் இருக்கு. வந்திருக்கிறது 4-5 பேர், மம்பட்டி இருக்கிறது 2 தான். ஏன்னா வெட்டி இவ்வளவு பிடிச்சிருக்கோம். அந்த அளவுக்கு நண்டு. இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ரொம்ப சுவையான நாட்டு நண்டு இது. இதே மாதிரிக்கே உங்க ஊர்லயும் நீங்க வெட்டி சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். நண்டு குழம்புன்னா உடம்புக்கு நல்லது. மழை பெஞ்சா வீட்டில் இருக்காதீங்க, ஓடிருங்க. மறுநாளே ஓடி போய் நண்டு வெட்டி கொண்டாந்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. செம்மையா இருக்கும் இந்த டேஸ்ட். இது நண்டோட நாட்டு நண்டோட டேஸ்ட் கடல் நண்டை விட நாட்டு நண்டு டேஸ்ட் அவ்வளோ ஒரு செம்மையா இருக்கும். உடம்பு வலியை காக்கக்கூடியது இது. இந்த கோடையில நண்டு வெட்டி சாப்பிட்டு பாத்தீங்கன்னா விடவே மாட்டீங்க.
அவ்வளோ ஒரு டேஸ்டா அற்புதமா இருக்கு. கண்டிப்பா நீங்களும் வந்து இந்த மாதிரி எங்களை மாதிரி நண்டு பிடிச்சி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ ஒரு அன்னைக்கு நாங்க சாப்பிட்டு பார்த்த ருசியில இன்னைக்கு வந்திருக்கோம் வெட்டுறதுக்கு. விட மாட்டோம், நண்டு வேட்டைக்கு வந்துருவோம். நண்டு பிடிக்கிறோமா என்னமோ நம்மளுக்கு உடம்புக்கும் எக்ஸசைஸ், அந்த அளவுக்கு நாக்குக்கு ருசியா சாப்பிடலாம். அரை தட்டு சாப்பாடு சாப்பிட்றவங்க ஒரு தட்டு சாப்பாடு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்டா இருக்கு நண்டு குழம்பு. உடம்புல இருந்த வேர்வையெல்லாம் போயிடுச்சு தம்பி. இந்த கெட்ட கொழுப்பு மாதிரி கொட்ட வேர்வையெல்லாம் போயிடுச்சு. இது வெட்டுறதுல ஒரு எக்ஸசைஸ் மாதிரி. அதனால அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு வேற கொஞ்சம் அந்த அளவுக்கு ருசியா ராத்திரி சாப்பிடலாம். கண்டிப்பா இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஆனந்தி சொன்னது மாதிரியே மறக்காம செஞ்சிருங்க. உங்க ஊர்ல வயக்கால் இருந்துச்சுனாக்கா, மழை பெஞ்சிச்சுனாக்கா, ஈரம் இருந்துச்சுன்னா நீங்களும் இதே மாதிரி தண்ணி கிடந்துச்சுன்னா கையை விட்டும் பிடிக்கலாம். மேலே இளஞ்சி வரும், அதையும் பிடிக்கலாம். இது மாதிரி ஈரம் இருக்குதுன்னா கோடைக்காலங்களாக இருந்துச்சுன்னா நண்டு மும்பட்டி எடுத்துட்டு போய் வெட்டி நீங்களும் பிடிச்சி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. இந்த வயல்ல பக்கத்துலயே இருக்கு. இப்போ அடுத்த மழை பெஞ்சிச்சுன்னா இந்த வலைக்கு நாங்க வர்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். அங்க வாங்க போஸ்ட்மார்ட்டம் அடையாளத்தை கண்டுபிடிச்சிருக்கிறோம். அங்க போய் ஒரு ஆளை பாரு. பேசிக்கிட்டு இருக்கிற பேங்க வெட்ட மீண்டும் மீண்டும் ஆரம்பம். ஆமா, ஏன்னா பொழுது போச்சுல இனிமே வீடியோக்கு காமிக்க முடியாது. அதனால முடிச்சு விட்டுட்டு இன்னமும் நாங்க நண்டு வேட்டையை ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த வயல்ல மட்டும் எப்படி கிட்டையே இருக்குதுங்கட்டா தெரியலையே. குச்சி கூட எங்கேயோ ஒரு நண்டு விட்டோமே. அது ஆழத்துல போகுது. சரி, அடுத்த மலைக்கு நம்ம இந்த வயலுக்கு தான் வரணும். நாளைக்கு நேரம் கிடைச்சிச்சுன்னா நாளைக்கு ஒரு வேட்டை தான். அம்புட்டி சரியில்லைடா நம்மளுக்கு. அம்புட்டி பெரியப்பாவுக்கு ஒரு மம்புட்டி இருந்துச்சுன்னா 3 பேர் வெட்டினாங்கன்னா 3 அண்ணன் கூட இல வச்சு பிடிக்கலாம். 3 பேர் 2 மம்புட்டியை வச்சு மாற்றி மாற்றி வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமா, ஒரு 2 மம்புட்டி ரொம்ப சுவையான நாட்டு நண்டு இது. இதே மாதிரிக்கே உங்கள் ஊர்லேயும் நீங்கள் வெட்டி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நண்டு குழம்புன்னா உடம்புக்கு நல்லது. ஊரில் வயக்கால் இருந்துச்சுனாக்கா, மழை பெஞ்சிச்சுனாக்கா, ஈரம் இருந்துச்சுன்னா நீங்களும் இதே மாதிரி தண்ணி கிடந்துச்சுன்னா கையை விட்டும் பிடிக்கலாம். மேலே இளஞ்சி வரும், அதையும் பிடிக்கலாம். இது மாதிரி ஈரம் இருக்குதுன்னா கோடைக்காலங்களாக இருந்துச்சுன்னா நண்டு மும்பட்டி எடுத்துட்டு போய் வெட்டி நீங்களும் பிடிச்சி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. இந்த வயல்ல பக்கத்துலயே இருக்கு. இப்போ அடுத்த மழை பெஞ்சிச்சுன்னா இந்த வலைக்கு நாங்க வர்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். அங்க வாங்க போஸ்ட்மார்ட்டம் அடையாளத்தை கண்டுபிடிச்சிருக்கிறோம். அங்க போய் ஒரு ஆளை பாரு. பேசிக்கிட்டு இருக்கிற பேங்க மீண்டும் மீண்டும் ஆரம்பம். ஆமா, ஏன்னா பொழுது போச்சுல இனிமே வீடியோக்கு காமிக்க முடியாது. அதனால முடிச்சு விட்டுட்டு இன்னமும் நாங்க நண்டு வேட்டையை ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த வயல்ல மட்டும் எப்படி கிட்டையே இருக்குதுங்கட்டா தெரியலையே. குச்சி கூட சரி, அடுத்த மலைக்கு நம்ம இந்த வயலுக்கு தான் வரணும். நாளைக்கு நேரம் கிடைச்சிச்சுன்னா நாளைக்கு ஒரு வேட்டை தான். அம்புட்டி சரியில்லைடா நம்மளுக்கு. அம்புட்டி பெரியப்பாவுக்கு ஒரு மம்புட்டி இருந்துச்சுன்னா 3 பேர் வெட்டினாங்கன்னா 3 அண்ணன் கூட இல வச்சு பிடிக்கலாம். 3 பேர் 2 மம்புட்டியை வச்சு மாற்றி மாற்றி வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமா, மழை பெஞ்சா வீட்டில் இருக்காதீங்க, ஓடிருங்க. மறுநாளே ஓடி போய் நண்டு வெட்டி கொண்டாந்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. செம்மையா இருக்கும் இந்த டேஸ்ட். இது நண்டோட நாட்டு நண்டோட டேஸ்ட் கடல் நண்டை விட நாட்டு நண்டு டேஸ்ட் அவ்வளோ ஒரு செம்மையா இருக்கும். உடம்பு வலியை காக்கக்கூடியது இது. இந்த கோடையில் நண்டு வெட்டி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா விடவே மாட்டீங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டா அற்புதமா இருக்கு. கண்டிப்பா நீங்களும் வந்து இந்த மாதிரி எங்களை மாதிரி நண்டு பிடிச்சி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ ஒரு அன்னைக்கு நாங்க சாப்பிட்டு பார்த்த ருசியில இன்னைக்கு வந்திருக்கோம் வெட்டுறதுக்கு. விட மாட்டோம், நண்டு வேட்டைக்கு வந்துருவோம். நண்டு பிடிக்கிறோமா என்னமோ நம்மளுக்கு உடம்புக்கும் எக்ஸசைஸ், அந்த அளவுக்கு நாக்குக்கு ருசியா சாப்பிடலாம். அரை தட்டு சாப்பாடு சாப்பிட்றவங்க ஒரு தட்டு சாப்பாடு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்டா இருக்கு நண்டு குழம்பு. உடம்புல இருந்த வேர்வையெல்லாம் போயிடுச்சு தம்பி. இந்த கெட்ட கொழுப்பு மாதிரி கொட்ட வேர்வையெல்லாம் போயிடுச்சு. இது வெட்டுறதுல ஒரு எக்ஸசைஸ் மாதிரி. அதனால அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு வேற கொஞ்சம் அந்த அளவுக்கு ருசியா ராத்திரி சாப்பிடலாம். கண்டிப்பா இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஆனந்தி சொன்னது மாதிரியே மறக்காம செஞ்சிருங்க.